வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு விடாமுயற்சியுடன் விஸ்வரூப வெற்றியை நோக்கி நடந்து கொண்டிருக்கும் சாந்தமான சாதுரியமான தனுசு ராசி நண்பர்களுக்கான சித்திரை மாதத்திற்கான பலனை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாக தெளிவாக சுருக்கமாக பார்க்க போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆன் பண்ணிக்கங்க. இந்த பதிவு சித்திரை மாதத்திற்கான கிரகநிலையுடன் பலன்கள் எப்படி இருக்குது, குடும்பம், நிதிநிலை, பெண்கள், மாணவர்கள், ஆரோக்கியம், வழிபாடு, பரிகாரம் அப்படின்னு சொல்லி தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், சின்ன வீடியோ தான். முதல்ல இந்த சித்திரை மாதம் தனுசு ராசிக்கு என்ன யோகங்கள் ஆக்டிவ் ஆகுது, என்ன மாதிரியான கிரக பயிற்சி இருக்குன்னு பார்த்தா, முதல்ல என்ன யோகம்னா தனுசு ராசிக்கு கிடைக்க போகிறதுனா தான் புதன் சுக்கிரன் யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ரெண்டாவதாக சிம்ம ராகு கும்ப கேது யோகம் அப்படின்னு சகல செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய யோகம் கிரியேட் ஆகுது. எண்ணங்களை வெற்றியாக்கும் மிதுன குரு அப்படிங்கிற அந்த யோகம் ஆக்டிவ் ஆகுது. இந்த மாதிரியான ஒரு 3 யோகங்கள் இந்த சித்திரை மாதத்தில் உருவாகுது. மாத கடைசியில் ஒரு யோகம் கிரியேட் ஆகுது. பட் ஆனால் அது நம்ம அடுத்த பதிவில் நாம் பார்ப்போம். ஏன்னா மாதம் ஒரு நாளில் முடிஞ்சிடும். ஸோ நம்ம இதை மட்டும் பார்க்கலாம். இந்த கிரகநிலைப்படி முதல்ல சூரிய பகவானுடைய நிலையை பார்க்கும்போது சுப செலவுகள் குடும்பத்தில் உண்டு. 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் பிள்ளைகளுடைய கல்வி செலவு, அவர்களுடைய ஆசைகளை தேவைகளை பூர்த்தி செய்வதுன்னு சொல்லி கையில் உள்ள காசை சுப செலவாக கரைக்கும் காலமாக இந்த முதல் 15 நாள் தனுசு ராசிக்கு அமையும். முடிக்கவே முடியாதுன்னு இருந்த சில குடும்ப பிரச்சனைகள், உங்கள் அலுவலக வேலைகள், வியாபாரத்தின் வேலைகள், பழைய கேஸு, இதெல்லாமே முடிவுக்கு வரும் மாதமாக இந்த சித்திரை மாதம் தனுசு ராசி நண்பர்களுக்கு இருக்குங்க. கேது பகவானுடைய பெயர்ச்சி இந்த மாதம் 3வது வாரத்திலிருந்து உங்களை சுற்றியுள்ள சக பணியாளர்கள், குடும்ப உறவுகளுடைய மனதை உணர்ந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிற காலமாக இருக்கும். குடும்ப சூழ்நிலை, பெற்றோருடைய சூழ்நிலை, உடன் பிறந்தவர்களுடைய மனநிலை, இது எல்லாமே புரிஞ்சுக்கிறது. உறவுகளுக்குள் இருக்கக்கூடிய சிக்கலை போக்கக்கூடிய பயிற்சியாக இந்த 3ஆம் இடம் கேது பகவானால் இருக்குங்க. இதே 3ஆம் வாரம் 5க்கு பயிற்சி ஆகக்கூடிய புதன் பகவான் ஆடம்பரம், மோகம், ஆடம்பர பொருள்களை வாங்கி அதன் மூலமாக சுப செலவுகளை உண்டு பண்ணுவாருங்க. செவ்வாய் பகவானுடைய நிலை 8லிருந்து குடும்பத்தில் குழப்பத்தை உருவாக்க தயாராகிட்டார்னு சொல்லலாம். அதனால் உள்ளொன்று வைத்து வெளியே ஒன்று பேசுவது தனுசு ராசி நண்பர்கள் தவிர்க்கணும். அடுத்தவர் மனதை புண்படும்படியாக நடந்து கொள்வதை தனுசு ராசி நண்பர்கள் தவிர்க்கணும். ஓப்பனாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை இன்சல்ட் பண்ணுறது, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற நினப்பு, நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணம், இது எல்லாமே மாற்றிக்கொள்வது தனுசு ராசிக்கு ஒரு நல்ல நட்பை, நல்ல குடும்பத்தை, நல்ல தொழிலை கொடுக்கும், தொழிலை வளர்க்கும். அப்படிங்கிறனால எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிறது விடணும். எல்லாமே உங்களுக்கு தெரியும், பட் ஆனால் அதை வெளிக்காட்டிக்க வேணாங்க. நான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தையும் மாற்றிக்கிறது தனுசு ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனுசு ராசியினுடைய மன ஓட்டத்தில், மன எண்ணத்தில் மாற்றத்தையும், தொழில் அதோட செய்யக்கூடிய செயல் மூலமாக பெரிய வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் கொடுப்பார். இந்த மாத தொடக்கத்தில் பரிவர்த்தனை யோகம் பெறக்கூடிய உச்சம் பெற்ற சுக்கிரனோடு ராசிநாதன் இணைவு அப்படிங்கிறது குரு சுக்கிர யோகத்தை பெற்றுத்தரும் தனுசு ராசி நண்பர்களுக்கு. அதோட புதன் சுக்கிரன் யோகமும் பரிவர்த்தனை யோகமும் தனுசு ராசிக்கு இந்த மாத தொடக்கத்திலேயே பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார் நம்முடைய ராசிநாதன். இதில் உச்சம் பெற்ற சுக்கிரனோடு ராசிநாதன் இணைவு அப்படிங்கிறது குரு சுக்கிர யோகத்தை பெற்று தருவதோடு தனுசு ராசிக்கு புதன் சுக்கிரன் யோகமும் பரிவர்த்தனை யோகமும் ரெண்டும் சேர்ந்து தனுசு ராசிக்கு நடக்க போகுது. அப்படி என்னங்க நன்மை இதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொருளாதாரம் மேம்படும், நல்லது நினச்சபடி நடக்கும், நல்லது நினச்சா பெரிய நல்லது நடக்கும். அதுக்கு பணம் வேணும், இதுக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி பணத்தில் இருந்த இழுபறி மாறி கையில் கொஞ்சம் பணம் இருக்குது அப்படிங்கிற அந்த நிலை உருவாகுங்க. தொட்டதெல்லாம் வெற்றி, எடுத்த முயற்சிகள் சக்ஸஸ். இதை விட வேறு என்ன வேணும்னு கேட்குறீங்களோ ஸோ நீங்கள் அத்தனையும் கிடைக்கும். இந்த விசுவாவசு புத்தாண்டிலிருந்து உங்களுக்கு குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய இருவருடைய பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு நடக்குது. இதில் பெரிய அளவு பலன் உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டால், யோசித்து செஞ்சால் எல்லாமே வெற்றின்னு சொல்லலாம். எடுத்தோம் கவித்தோம் அப்படின்ட்டு இருந்தால் கொஞ்சம் அலைச்சலை உண்டு பண்ணக்கூடிய காலமாக இருக்கும். ஸோ நோய், கடன், எதிரி, குடும்பம், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்னு சொல்லி அனைத்து இடத்துலையுமே பொறுமை, சகிப்புத்தன்மை நிறைய தேவைப்படக்கூடிய காலமாக இருக்கும். ஸோ பல முறை சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத தனுசு ராசி நண்பர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் இருக்கும். தனுசு ராசிக்கு எத்தனை சோதனை வந்தாலும் தைரியம், தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய முக்கிய நிகழ்வாக இந்த சித்திரை மாதம் 14ஆம் தேதியிலிருந்து கும்பத்தில் ராகு பகவான், சிம்மத்தில் கேது பகவான் வரப்போகிறாங்க. இது இந்த சித்திரை மாதம் ஒரு வேளையை ஓரிரு முறை நீங்கள் செய்ய வேண்டிய நிலை வந்தாலுமே இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மாதமாகவும், உங்களுக்கு ஒரு வேல்யூபிளான ஒரு மாதமாகவும் மாறப்போகுது. எவ்வளோ சோதனை வந்தாலும் அதை கடக்கிறதுக்கு இறைவன் நல்வழி காட்டுவார். இந்த காலம் எப்படி இருக்குது அப்படின்னா, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், அரசாங்கம் சம்மந்தப்பட்ட நீங்கள் எந்த மாதிரியான
காத்திருப்புக்காக இருந்தாலும் சரி நல்லது கிடைக்கும். நல்ல ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும். நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா, அரசாங்கம் சார்ந்து எந்த உதவிக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரை பண்ணிங்க அப்படின்னா சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. வண்டி வாகன செலவு வந்து கண்ணை கட்டுன்னு சொல்லலாம். வண்டி நல்லா தான் இருக்குது, நைட் நல்லா நிறுத்தும், காலைல ஸ்டார்ட் ஆகாது. கொண்டே விட்டால் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க, பழைய வண்டி விட்டு புது வண்டி எடுங்கன்னு சொல்லி புது வண்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து வண்டி வகையில் வந்து உங்களுக்கு புது வண்டியோ பழைய வண்டியோ கம்பல்சரி நீங்கள் செலவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. தனுசு ராசிக்கு 3ஆம் வீடு பாகிஸ்தானம் அப்படிங்கிறனால ராகு கேதுனுடைய பரிகார பூஜைகள் நீங்கள் செய்கிறது அல்லது ராகு கேது வழிபாடு செய்கிறது நல்ல ஒரு முயற்சியை வந்து உங்களுக்கு கொடுக்கும். நல்ல முயற்சியை வந்து கை கொடுக்கும். தொழில் வளம் வந்து அதிகமாகும். இப்போ தான் மெயின் பிரச்சனைக்கே வர போகிறேன்னு சொல்லலாம். இந்த மாதம் 3ஆவது வாரத்தில் உங்களுக்கு கேந்திர தோஷம் முடிஞ்சு புதன் பகவான் சூரிய பகவானோடு சேரக்கூடிய இந்த பயிற்சி அப்படிங்கிறது புது ஆதித்ய யோகத்தை உங்களுக்கு இந்த 3ஆம் வாரத்தில் ஆக்டிவ் ஆகுது. முதல் 2 வாரம் உங்களுக்கு அப்படியே மந்தத்தன்மையாக போனாலுமே 3ஆம் வாரத்தில் தனுசு ராசிக்கு ஓரளவு மிகப்பெரிய நன்மை கண்டிப்பாக நடக்குன்னு சொல்லலாம். இது வந்து நம்ம அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்கிறத தாண்டி நன்மை அப்படிங்கிறது நல்லா இருக்கும். ஸோ இதில் வந்து பெரிய நன்மையா சின்ன நன்மையா அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். காமனாக நன்மை உண்டு. அது என்ன செய்யும் அப்படின்னா விஐபியினுடைய அறிமுகத்தை கொடுக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வளர்ச்சிக்கு வந்து பேக் போனால் அந்த விஐபியினுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அது வந்து பண உதவியாக இருக்கலாம், ஒரு ஆர்டர்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து அவங்க வந்து ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இந்த கம்பெனி நீங்கள் நான் சொன்னேன்னு போய் கேளுங்க, உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்கும், இல்லை ஆர்டர்ஸ் கிடைக்கும்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு வகையில் அவங்களுடைய அறிமுகம் அப்படிங்கிறது உங்களை முன்னேற்றி விட்டு இந்த வாரத்தில் செய்கிற பிஸ்னஸ்ஸு வியாபாரத்துக்கு அப்பா அம்மா மாமனார் மாமியார் தாய் மாமன் உதவக்கூடிய காலமாக இருக்கும். 14ஆம் தேதிக்கு அப்புறம் திருமண பேச்சுவார்த்தை வெற்றியாவது, திருமணம் உறுதியாவது, திருமண நிகழ்வுகள் நடக்கிறது, குழந்தை பேர், வீட்டில் சுப நிகழ்வுகள், புது மனை புது வீடு வாங்கக்கூடிய யோகம், புது வீடு கட்டுவதற்காக மனை வாங்கி போடக்கூடிய காலம், புது அரசு வேலை கிடைப்பது, புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, இது மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள், செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் தனுசு ராசிக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் வீடு ராகுவால் ஆரோக்கியம் கெட்டுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அதிகமான அல்சர், கேஸ்ட்ரிக்கு, கழுத்து வலிக்குது, நெஞ்சு வலிக்குது, தோள்பட்டை வலிக்குது அப்படின்னு உடல் உபாதையால் மன உளைச்சல் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ சரியான மருத்துவம், முறையான மருத்துவம், தொடர் மருத்துவத்தை நீங்கள் எடுத்துக்கும் போது இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் சால்வ் ஆகி மீண்டு வெளியே வர முடியுங்க. இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு வாழ்க்கையை முன்னேற்றம். சித்திரை மாதத்தை சிறப்பான மாதமாக மாற்றக்கூடிய வழிபாடு என்ன பார்த்தா ராகு கேது வழிபாடு அவசியம் நீங்கள் செய்யுங்க. ஏன்னா அதனுடைய பயிற்சி அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா இப்போவே வந்து அதனுடைய இடம் வந்து சரியில்லை. இந்த ராகு கேது வழிபாடு நீங்கள் செய்யலாம். ராகு கேது சாந்தி ஹோமம் வந்து நீங்கள் வீட்டில் செய்யாமல் இருந்தீங்கன்னா தனுசு ராசி மூல நட்சத்திர நண்பர்களாக இருந்தாலும் சரி, போராடம் உத்திராடம் நட்சத்திர நண்பர்களாக இருந்தாலும் சரி, இந்த ஹோமம் அப்படிங்கிறது ராகு கேது சாந்தி ஹோமம். ஸோ இந்த மாதத்தில் பெரிய நன்மையும் கொடுக்குன்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பார்த்தா கடிக்காத நாயாக பார்த்து வீதியில் இருக்கக்கூடிய நாய் உங்கள் வீட்டு பக்கத்து நாய்க்கு நீங்கள் பிஸ்கட் கொடுக்குறது, அதுக்கு உணவு கொடுப்பது பரிகாரமாக இருக்கும். இல்லை அது உங்களுக்கு பயமாக இருந்தால் விட்டுருங்க. ஆதரவற்றோருக்கு உணவு தானம், உடை தானம், தூய்மை பணியாளர்களுக்கு உணவு தானம், உடை தானம், அவங்களுக்கு தேவையான மருத்துவ செலவுகள், முதியோருக்கு தேவையான மருத்துவ செலவுகளாக செய்யும்போது இறைவனே உங்களை கையை பிடித்து உங்களை காப்பாற்றுவார்னா எந்த மாற்றம் கிடையாது. ஸோ நண்பர்களே, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாங்க, இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை. நண்பர்களே, தனுசு ராசிக்கான இந்த சித்திரை மாதத்திற்கான பலன் அப்படிங்கிறது ஒரு பொது தகவல் தான். இது எவ்வளோதான் நியரஸ்ட்டாக இருந்தாலுமே உங்களுக்கு ரொம்பவுமே ஒத்து போச்சு அப்படின்னாலுமே நீங்கள் ஒரு நல்லது செய்கிறீங்க, வீடு வாங்குறீங்க, வீடு கட்டுறதுக்கு மனை வாங்க போகிறீங்க, புதுசாக திருமண பேச்சுவார்த்தை நடக்க போகுது, குழந்தை பேர் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்கள் குடும்பத்தாரோட சுய ஜாதகத்தை நீங்கள் வச்சு மேட்ச் பண்ணி உங்கள் அஸ்ட்ராலஜனுடைய வழிகாட்டுதல் படி நீங்கள் நடக்கும்போது இப்போது ஒரு 100% நல்லது நடக்குது அப்படின்னா 200, 300, 500% நல்லது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இதையே தப்பில்லை, கன்சல்ட் பண்ணிக்கங்க. நண்பர்களே, இந்த பதிவு சித்திரை மாதத்திற்கான வழிபாடு பரிகாரம் மற்றும் முன்னெச்சரிக்கை பதிவாகும், ஒரு பயனுள்ள பதிவாகும் என்று நான் நம்புகிறேன். பதிவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கங்க. உங்களுக்கான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னுமே நம்ம சேனலில் வீடியோவை பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா எங்களை ஆதரிக்கும் விதமாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம்.